வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு பார்க்கலாம். டேஷ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எந்த உரிமை முறையில் இதெல்லாம் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஜாகிர்தாரி, மகள்வாரி, ஜமீன்தாரி, மன்சப்தாரி. ஆன்சர் ஜாகிர்தாரி நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆன்சர் ஏ. அக்பரது நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. பாபர், ஹுமாயூன், ஷெர்ஷா, இப்ராஹிம் லோடி. ஆன்சர் ஷெர்ஷா. இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் டேஷ் ஆவார். குரு அர்ஜுன் தேவ், குரு ஹர்கோபிநாத், குரு தேஜ் பகதூர், குரு ஹர்ராய். ஆன்சர் குரு அர்ஜுன் தேவ். அடுத்து டேஷ் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 14ஆம் லூயி ஆகியோர் சமகாலத்தவர்கள். அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஷாஜஹான் தான் ஆன்சர். ஷாஜஹானும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14ஆம் லூயும் சமகாலத்தவர்கள். டேஷ் தனது ஆட்சியின் போது ஜிஸியா வரியை மீண்டும் விதித்தார். அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஆன்சர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் தனது ஆட்சியின் போது ஜிஸியா வரியை மீண்டும் விதித்தார். நன்றி.